வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் பனிக்குட நீர் அப்படின்னா என்ன, பனிக்குட நீர் எவ்வளோ இருக்கணும், என்ன காரணத்தினால பனிக்குட நீர் குறைய ஆரம்பிக்குது, அப்படி பனிக்குட நீர் குறையிறனால குழந்தைக்கு அம்மாவுக்கு 2 பேத்துக்கும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், பனிக்குட நீர் குறையிறதை எப்படியெல்லாம் தடுக்கலாம், என்ன வெஜிடபிள்ஸ் என்ன ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி வாங்க பார்க்கலாம். ஒரு பெண் கர்ப்பமானதும் அந்த கர்ப்பமான பெண்ணோட கருப்பைக்குள்ளே இருக்க குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காகவும், அந்த குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும், அவுட் சைட் இன்ஃபெக்ஷன்லேருந்து இந்த என்விரான்மெண்டல்லேருந்து குழந்தைய சேஃப்டியாக பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுக்காக கர்ப்பப்பையில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு திரவம் சுரக்க ஆரம்பிக்கும். இந்த திரவத்தை தான் நம்ம பனிக்குட நீர் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு கரு உருவானதுலேருந்து 12வது நாளுக்கு அப்புறம் உருவாக ஆரம்பிக்குது. குழந்தையோட ரத்த ஓட்டத்துக்கும் குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்குறதுக்கும் தொப்புள் கொடியில் ஏதாவது அழுத்தம் ஏற்படாமல் அந்த குழந்தையை பாதுகாக்கிறதுக்காகவும், அப்புறம் எலும்பு நுரையீரல் வளர்ச்சிக்கும் ரொம்ப உதவுறது அப்படிங்கிறது இந்த பனிக்குட நீர் தான். குழந்தையோட வளர்ச்சிக்கு தேவையான கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், அப்புறம் குழந்தையோட சிறுநீர் இது எல்லாமே கலந்துருக்கிறது தான் பனிக்குட நீர். ஒருவேளை இந்த பனிக்குட நீர் குறையுது அப்படின்னா அது குழந்தையோட வளர்ச்சியை பாதிக்கும். பனிக்குட நீர் குறைவாக இருந்தது அப்படின்னா என்னெல்லாம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தண்ணீர் உள்ள குழந்தைக்கு தேவையான தண்ணீர் பற்றாக்குறையாக இருந்தது அப்படின்னா அதனால் என்ன ஆகும் அப்படின்னா சிசுவோட நஞ்சுக்குடி அந்த பிளாசண்டா கர்ப்பப்பையோடு போய் ஒட்டிக்கும். அப்படி ஒட்டிருச்சு அப்படின்னா இதனால வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு போக வேண்டிய ரத்த ஓட்டம் கரெக்டாக இல்லாமல் இம்பேலன்ஸாக இருக்கும். இப்படி ரத்த ஓட்டம் இம்பேலன்ஸாக இருந்தது அப்படின்னா அப்போ குழந்தையோட மூளைக்கு போகிற ஆக்சிஜனோட அளவு என்னவாகும் அப்படின்னா அப்நார்மல் ஆகும், கிடைக்காம போகும். இதனால குழந்தையோட மூளை வளர்றது அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. நுரையீரலும் இதனால் பாதிக்கும். ஒருவேளை பிரசவத்துக்கு முன்னாடியும் சரி இல்லை பிரசவ டைம்லேயும் சரி குழந்தைக்கு இதனால் மூச்சு திணறல் ஏற்படலாம். இன்னும் ஒரு சில குழந்தைங்களுக்கு இந்த வளைந்த பாதங்கள் இருக்கும். அதுவும் இந்த பனிக்குட நீர் குறைவாக இருக்கிறதுனால தான் வர்றது. நீர் குறையிறதுனால மதருக்கும் சரி குழந்தைக்கும் சரி 2 பேத்துக்குமே இன்ஃபெக்ஷன் ஆகும். இன்னும் ஒரு சில குழந்தைங்களுக்கு வெயிட் கூட லாஸ் ஆகும். ஏன் பனிக்குட நீர் குறையுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு ஜெனட்டிக்காக குரோமோசோமல் டிஃபிகல்ட்டி, அதாவது குரோமோசோமில் ஏதாவது குறைபாடு இருக்கும். அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பனிக்குட நீர் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சில குழந்தைங்களுக்கு அவங்களோட சிறுநீரகத்தில் வளர்கிறதுல ஏதாவது குறைபாடு இருக்கும். சிறுநீரகத்தில் சிறுநீர் உற்பத்தி ஆகிறது தான் பனிக்குட நீரில் கலந்துருக்கும். அதாவது குழந்தைங்களுக்கு சுற்றி இருக்க பனிக்குட நீர். அப்போ அந்த சிறுநீரக வளர்ச்சியில் ஏதாவது பிரச்சனை குழந்தைங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதனால கூட பனிக்குட நீர் குறையலாம். அப்புறம் நஞ்சுக்குடி சரியாக ஒரு இடத்துல இல்லாமல் கர்ப்பப்பையோட ஒட்டி இருக்குது அப்படின்னா அதனால கூட குழந்தைக்கு பனிக்குட நீர் குறைய ஆரம்பிக்கும். மதருக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தது, இல்லை மதருக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, எக்லாம்ஷியா இருக்குது, மதருக்கு கர்ப்ப காலத்தில் நீரிழிவு நோய் இருக்குது அப்படின்னா அதனாலலாம் கூட மதருக்கு இருக்க ப்ராப்ளம்னாலையும் குழந்தைக்கு பனிக்குட நீர் குறையும். இன்னும் ஒரு சில மதருக்கு வாமிட்டிங் அப்படின்றது அதிகமாக இருக்கும். அப்படி வாமிட்டிங் அதிகமாக இருக்கனால மதர் டீஹைட்ரேஷனுக்கு போயிருப்பாங்க. அப்போ மதருக்கு தேவையான நீர்ச்சத்து கிடைக்காதனால குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டத்தில் ப்ராப்ளம் ஏற்பட்டு அதனால கூட குழந்தையை சுற்றி இருக்க பனிக்குட நீர் அப்படிங்கிறது குறையலாம். இன்னும் ஒரு சில மதர் தண்ணி நிறைய அளவு குடிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிக்கணும் அப்படின்னா அந்த அளவு குடிச்சிருக்க மாட்டாங்க. பனிக்குட நீர் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணும்போது, அதாவது 12 வாரத்தில் என்டி ஸ்கேன் பண்ணியிருப்பீங்க. அப்போ என்டி ஸ்கேன் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு பண்ணுற ஸ்கேன் பண்ணும்போது டாக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. 12 வாரத்தில் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது 50 ml இருக்கும். அப்புறம் 16 வாரத்தில் பண்ணாங்க அப்படின்னா 200 ml இருக்கும். 20 வாரம் இல்லை 22 வாரத்தில் அனாமலைஸ் ஸ்கேன் பண்ணுவீங்க கண்டிப்பாக. அப்போ அந்த அனாமலைஸ் ஸ்கேன் பண்ணும்போது ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடோட வால்யூம் பார்த்தாங்க அப்படின்னா 400 ml இருக்கும். இல்லை 400 ml விட கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா அப்போவே டாக்டர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, நீர் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, நீர்ச்சத்து நிறைய இருக்க மாதிரி காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கோங்க, அதிக அளவு தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்போ பனிக்குட நீர் பார்ப்பாங்க அப்படின்னா 34 இல்லாட்டினா 36வது வாரத்தில் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது பனிக்குட நீரோட அளவு 800 ml இருக்கும். குழந்தை பிறக்கிற டைமில் பனிக்குட நீர் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது யூஸ்வலாக எல்லாருக்குமே கம்மியாகி 34 36 வாரத்தில் 800 ml இருந்தது. அட் டேர்ம், அதாவது டெலிவரி ஆகும்போது 600 ml இருக்கும். பனிக்குட நீர் குறையிறத அப்படி இல்லை அப்படின்னா பனிக்குட நீர் குறையாமல் இருக்கிறத என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தண்ணி ஒரு நாளைக்கு தேவையான அளவு குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு மதர் அப்படின்றவங்க தண்ணி குடிக்கிற விஷயத்தில் அலட்சியமாக இருக்கக்கூடாது. குழந்தைய மனசில் வச்சுக்கிட்டு
முதல் 3 மாதத்தில் இருக்காங்க அப்படின்னா 3 லிட்டர் தண்ணி குடிக்க வேண்டியது முக்கியமானது. 4வது மாத தொடக்கத்திலேருந்து டேர்ம் வரையுமே அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 5 லிட்டர் குடிக்கணும். அவங்க குடிக்கிற தண்ணி, நீர்ச்சத்தாக எடுத்துக்கிறது, இளநீர், மோர் குடிக்கிறது, இது எல்லாத்தையும் சேர்த்து ஜூஸ் குடிக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் 5 லிட்டர் வர்ற மாதிரி அவங்க பார்த்துக்கணும். அளவு வச்சு குடிக்கிறது அப்படிங்கிறது இன்னும் பெஸ்ட்டானது. அப்புறம் நீர்ச்சத்து இருக்கிற மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நீர்ச்சத்து இருக்க மாதிரி என்னென்ன காய்கறிகள் வந்து ஸ்பெசிஃபிக்காக சாப்பிட்டா நீர்ச்சத்து வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெள்ளரிக்காய், அப்புறம் கீரைகள், முள்ளங்கி, காலிஃப்ளவர், கேரட், ப்ரொக்கோலி இதெல்லாமே ஸ்பெசிஃபிக்காக நீர்ச்சத்து அதிகமாக இருக்க காய்கறிகள். இதை வந்து அதிக அளவு எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து பனிக்குட நீரோட அளவு வந்து அதிகரிக்கும். அப்புறம் பழங்களில் என்னென்ன ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீர்ச்சத்து அதிகரிக்கும் அப்படின்னா தர்பூசணி, தக்காளி, ஸ்டார் ஃப்ரூட், ஸ்ட்ராபெரி, கிரேப்ஸ். மற்ற பழங்களும் சாப்பிடணும், பட் இந்த பழங்கள் அதிகமாக சாப்பிடும்போது பனிக்குட நீர் அப்படிங்கிறது வந்து அதிகரிக்கும். அப்புறம் வாக்கிங் போகிறப்ப நஞ்சுக்கொடி, அப்புறம் கர்ப்பப்பை இது 2க்கும் போகிற ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். அதனால பனிக்குட நீரோட அளவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். வீடியோவில் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே பனிக்குட நீர் கம்மியாக இருக்கவங்களுக்கு பனிக்குட நீர் அதிகரிக்கும். பனிக்குட நீர் நார்மலாக இருக்கவங்களுக்கும் அதோட அளவு அப்படிங்கிறது நல்லபடியாக மெயின்டைன் ஆகும். வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.